அடிமை பெண் படத்தை ஆரம்பத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நடித்து இயக்கினார். இந்த படத்துக்காக எம்ஜிஆர் சிறையில் இருந்து தப்பிச் செல்லும் ஒரு காட்சி படமாக்கப்பட்டது. அதை அப்போது ஒளிப்பதிவாளர் PN சுந்தரம் படமாக்கினார். அதாவது இரும்பு சங்கிலியை பிடித்து தொங்கியபடியே சிறையில் உள்ள வீரர்களுடன் எம்ஜிஆர் வாள் வீசி சண்டை போட வேண்டும். அதை இன்னொரு இரும்பு சங்கிலியில் இணைக்கப்பட்ட கேமராவுடன் தொங்கியபடியே ஒளிப்பதிவாளர் சுந்தரம் படமாக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. எம்ஜிஆர் அப்படி சங்கிலியில் தொங்கியபடி வாள் வீசி நடித்த போது கேமரா பார்வையில் இருந்து தான் விலகிச் செல்வது போல உணர்ந்தார். அதை அவர் ஒளிப்பதிவாளர் சுந்தரத்திடம் சொன்னபோது அவர் அதை ஏற்கவில்லை. நீங்கள் கேமரா பார்வையில் இருந்து விலகவில்லை, சரியாகத்தான் படம் பிடித்திருக்கிறேன் என்றார். மீண்டும் அதே போல் தவறு நடக்க அதனால் திரும்ப திரும்ப அதையே படமாக்க வேண்டியதாயிற்று. ஒளிப்பதிவாளர் சுந்தரமும் தனது நிலையில் இருந்து மாறவில்லை. உடனே எம்ஜிஆர் ஒரு காரியம் செய்தார். தனக்கு டூப்பாக நடிப்பதற்காக அங்கிருந்த பசவப்பா என்கிற நடிகரை தனக்கு பதிலாக சங்கிலியில் தொங்கி வர சொன்னார். தானே கேமராவில் பார்த்தபோதுதான் சொன்னது சரிதான் என்று எம்ஜிஆர் உணர்ந்தார். இப்போது சுந்தரத்திடம் மாற்று வழி ஒன்றை கூறி அவரை மீண்டும் படமாக்க சொன்னார். படப்பிடிப்பு முடிந்த பின்பு காட்சிகள் எடுத்தவரை லேபுக்கு சென்று பிரிண்ட் ஆகி வந்த பிறகு அதை ஒளிப்பதிவாளர் சுந்தரம் பார்த்தபோதுதான் எம்ஜிஆர் சொன்னது சரி என்றும் தனது கணிப்பு தவறாகி போனது என்பதையும் உணர்ந்தார். எம்ஜிஆரின் கூர்மையான தொழில்நுட்ப பார்வை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை கண்டு வியந்தார். அதாவது சங்கிலியில் தொங்கியபடியே வாள் வீசி நடித்து கொண்டே கேமராவின் அசைவுகளையும் கவனித்து அதில் தான் பதிவாகிறோமா இல்லையா என்பதை எம்ஜிஆர் கண்டுபிடித்த விதம் ஒளிப்பதிவாளர் சுந்தரத்திற்கு பிரமிப்பாக இருந்தது. அதன் பிறகு அவர் மேல் மதிப்பு இன்னும் கூடியது. எம்ஜிஆரிடம் தனது தவறுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்டார். அதே போல எம்ஜிஆரின் அண்ணன் மகன் சுகுமாருக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் வந்தபோது அதற்காக சிலம்பம், வாள் வீச்சு, குதிரை ஏற்றம் என்று சினிமாவுக்கு தேவையான சங்கதிகளை கற்றுக்கொள்ள சொன்னார் எம்ஜிஆர். சுகுமார் அதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்த சமயத்தில் ஒரு நாள் திருமண வரவேற்பு ஒன்றில் சித்தப்பா எம்ஜிஆரை சந்தித்தார். அப்போது எம்ஜிஆர் அவரிடம் என்னென்ன பயிற்சிகளில் ஈடுபடுகிறாய் என்று விவரம் கேட்டபோது சுகுமார் தற்போது குதிரை சவாரி பழகி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதும் உடனே எம்ஜிஆர் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பொதுவாக குதிரை சவாரி செய்ய கற்றுக்கொள்வது என ஒன்று இருக்கிறது. அதே சமயம் சினிமாவுக்காக கற்றுக்கொள்வதும் இருக்கிறது. குதிரை சாதாரண வேகத்தில் செல்லும் போது அதன் முதுகில் அமர்ந்தபடியே செல்லலாம். ஆனால் 4 கால் பாய்ச்சலில் செல்லும் போது முதுகில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் சில சமயங்களில் இடுப்பின் பின்பகுதியை பதம் பார்த்து விடும் என்று கூறினார் எம்ஜிஆர். அவர் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணமும் இருந்தது. தாயின் மடியில் என்கிற படத்துக்காக குதிரை பந்தயத்தில் கலந்து கொள்ளும் ஜாக்கியாக எம்ஜிஆர் நடிக்க வேண்டும். படப்பிடிப்பு தினத்தன்று குதிரையில் ஏறுவதற்கு முன் கால் வைக்கும் கடிவாளத்தை இழுத்து பார்த்தார். அது கொஞ்சம் நழுவது போல இருந்தது. அதனால் அதை சரி செய்த பிறகே குதிரையில் ஏறுவேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அதே போல படத்தின் காட்சிப்படி குதிரை வேகமாக ஓடும்போது வில்லன் நம்பியாரால் எம்ஜிஆர் அதில் இருந்து கீழே விழுந்து அதனால் கால் ஒடிந்து போவது போல காட்சி படமாக்கப்பட வேண்டி இருந்தது. அப்படி அவரை கீழே விழ வைப்பதற்கு கடிவாளத்தை கொஞ்சம் தளர்த்தும் யோசனையை எம்ஜிஆர் கூறினார். அதன்படியே அந்த காட்சி சிறப்பாக எடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் இப்படி செய்ததற்கும் இன்னொரு காரணமும் இருந்தது. குமாரி என்கிற படத்தில் எம்ஜிஆர் குதிரை சவாரி செய்ய நடிக்க தயாரான போது படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் சோமு எம்ஜிஆரிடம் வந்து ராமு குதிரையில் எப்போது ஏறினாலும் கடிவாளத்தை இழுத்து பார்க்க வேண்டும், அது சரியாக இல்லை என்றால் குதிரை ஓடும்போது நாம் கீழே விழ நேரிடும் என்று யோசனை கூறினார். ஆனால் அடிமை பெண் படத்தில் நடிப்பதற்காக இருந்த இன்னொரு நடிகை ரத்னா அந்த படத்தில் குதிரை சவாரி செய்வது போல் காட்சிகள் உண்டு என்பதால் குதிரை சவாரி செய்ய பயிற்சிகளை மேற்கொண்டார். அப்படி பயிற்சியில் ஈடுபட்ட போது ஒரு நாள் குதிரை திடீரென்று 4 கால் பாய்ச்சலில் ஓடத் தொடங்கியது. அப்போது குதிரையின் முதுகில் உட்காரக்கூடாது என்பது ரத்னாவுக்கு தெரியாததால் அவரது பின்பகுதியில் அடிபட்டு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சேரும்படி ஆனது. அவருக்கு பதிலாக அடிமை பெண்ணில் இன்னொரு கதாநாயகியை மாற்ற வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. இதையெல்லாம் உணர்ந்துதான் குதிரை சவாரி கற்கும்போது உஷாராக இருக்க வேண்டும் என்று தனது அண்ணன் மகன் சுகுமாருக்கு யோசனைகள் கூறினார் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, ராஜா தேசிங்கு படத்தில் யாரும் அடக்க முடியாத முரட்டுக்கு திரையான நீலவேணியை அடக்குவது போல எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். ஆனால் நிஜமாகவே சண்டித்தனம் செய்த ஒரு குதிரையை அடக்கிய சம்பவம் ஒன்று நீரும் நெருப்பும் படப்பிடிப்பின் போது நடந்திருக்கிறது. வெளிப்புற படப்பிடிப்பிற்காக கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு குதிரையின் மீது அமர்ந்து சில காட்சிகளில் எம்ஜிஆர் நடிப்பது போல் படமாக்கப்பட வேண்டியிருந்தது. ஜெமினி ஸ்டுடியோவில் உள்ள அரங்கில்
இதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது குதிரையை அரங்கிற்குள் கொண்டு வர முயன்றார்கள். ஆனால் அது முரண்டு பிடித்ததோடு வெறித்தனமாக ஓடத் தொடங்கியது. குதிரையை பழக்க கூடவே வந்த நபர் படாத பாடுபட்டு அதை ஓரிடத்தில் நிற்க வைத்தார். மேக்கப்போடு நண்பர்களுடன் பேசிக்கொண்டே இதை கவனித்துவிட்ட எம்ஜிஆர் அந்த முரட்டு குதிரையை கொண்டு வரச் சொல்லி அதில் ஏறி கொண்டார். பலர் பயந்தாலும் கூட எம்ஜிஆர் அதன் லகானை பிடித்து கொண்டு ஓடவிட்டார். அங்கிருந்த அனைவருக்கும் மனம் பரபரக்க எம்ஜிஆர் அந்த குதிரையில் நீண்ட தூரம் சவாரி செய்துவிட்டு திரும்பி வந்தார். நுரை தள்ளிய நிலையில் குதிரை களைத்து போய் நின்று விட்டது. அதன் வெறி அடங்கியது. அதன் பிறகு அதே குதிரையில் ஏறி எம்ஜிஆர் நடித்த காட்சிகள் உள் அரங்கில் படமாக்கப்பட்டன.